வெல்கம் டு வியோனா டாக் எபிசோட் 60. எங்களுக்காய் உழைத்து ஓடாய் தேய்ந்து விட்டாள். 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை. அம்மா சமையலறை. அம்மா என்ற சொல்லின் உருவாக்கம். அம்மா என்ற சொல் இயற்கையாகவே தோன்றிய சொல்லாகும். பிறந்த ஒரு குழந்தை அழுவதும் சிரிப்பதுமாக வாயை மூடி திறக்கின்றது. குழந்தை வாயை திறக்கும் போது ஆ என்ற ஒலி எழுகின்றது. வாயை மூடும்போது என்ற ஒலி எழுகின்றது. அம் என்ற ஒலி மீண்டும் மீண்டும் வெளிவரும்போது அது அம்மா என்ற சொல்லை தருகின்றது. அம்மா, அம்மு, அம்மை போன்ற சொற்கள் அம்மா என்ற சொல்லுக்கு பிறகு தோன்றியவை. ஒரு அன்பு மகனோட உணர்வு பூர்வமான பகிர்தலை பத்தி தான் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். அவரோட ஊர் சிவகங்கை. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அம்மா சித்தாள் வேலைக்கு போய் தான் அவரையும் அவரோட தங்கச்சியையும் படிக்க வைக்கிறாங்க. அவர் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த வெக்கேஷன் லீவ்ல ஊர்லயே ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போவாரு. மாசம் 3000 சம்பளம். அதை அம்மா கிட்ட கொடுப்பாரு. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உடுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி கூட வாங்கிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இல்லையே அதை பத்தின்ற கவலை அவங்களுக்கு சுத்தமா இல்லை. கையில கொஞ்சம் காசு இருந்தா போதுமா. உடனே அவருக்கும் அவங்க தங்கச்சிக்கும் என்ன வேணுமோ வாங்கி தருவாங்களாம். தினமும் எங்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தான் எங்க அம்மா வேலைக்கு போவாங்க. சாயங்காலம் பள்ளி முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு வரும்போது சுட சுட சோறு சமைச்சு தருவாங்க. வீட்டுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு அது தெரியாத மாதிரி எங்க 2 பேரையும் தான் எங்க அம்மா வளர்க்குறாங்க. நீங்க நல்லா படிச்சு உன் தங்கச்சியும் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட எப்ப பாரு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்ட்டு அடிக்கடி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களாம். அம்மாவுக்காக தான் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. 10ஆம் வகுப்பு போயிட்டு அவர் சேரும் போது அம்மாவுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. அப்பத்துல இருந்து அம்மாவால வேலைக்கு போக முடியல. கடன் வாங்கி தான் எங்களுக்கு சாப்பாடே பொங்கி தராங்க. இப்படி இருக்கும் போது என்னால தொடர்ந்து படிக்க முடியல. நான் வேலைக்கு போறேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோமே, இந்த மாதிரி நிலைமை உனக்கு படிக்க முடியாத ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பிய வேலைக்கு அனுப்பு, சரியாயிடும் அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் என்னை வேலைக்கு அனுப்புனாங்க. எங்க ஊரால ஒருத்தரோட நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். அப்போ ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தேன். மாசம் 5000 சம்பளம். பிறகு எங்க ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல டாஸ்மாக்ல 6000 சம்பளம், நீ அங்க போயிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு. நான் டாஸ்மாக்ல வேலைக்கு 1 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் இங்கதான் வேலை செய்யறேன்னு எங்க அம்மாக்கு தெரியாது. நானு ஜெராக்ஸ் எடுக்கிற கடையில தான் வேலை செய்யறேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இவ்வளோ கஷ்டத்துலயும் நான் இங்க வேலை செய்யறேன்னு தெரிஞ்சா எங்க அம்மா அழுவாங்க. அந்த சாப்பாடை கூட நான் சம்பாரிச்சு கொடுத்த காசுல தொட மாட்டாங்க. என்னோட கஷ்டம் என்னோட போட்டோம். எங்க அம்மா நல்லா இருக்கணும். பாவம் எங்க அம்மா எங்களுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சிட்டாங்க. இவ்வளோ உணர்வு பூர்வமா இவரோட கதை மட்டும் இல்லை, நிறைய பேர் இங்க ஊர்ல இருந்து இங்க வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா எல்லாருக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி மகன்களை பெற்ற தாய்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எங்களோட பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.